ஹலோ வீவர்ஸ், 8888 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்கப் போகிறது. இதன் காரணமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன அதிசயமானது நடக்க போகுது? அதற்கும் கும்பராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதி அமாவாசை திதியானது வரப்போகிறது. இதன் பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களுமே ஏற்படுகிறது. இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையுமே கொடுக்கலாம். அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம். அதுலேயுமே கும்பராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருந்தது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களிலுமே தொடர்ந்து உங்களுக்கு காரிய தடைகளாகவே இருந்து கொண்டு இருந்தது. பெருசா எந்தவித பாசிட்டிவிட்டியுமே மனசுக்குள்ள இல்லாமலும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா? இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த நிலைமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், வம்பு வழக்குகள், அதோடு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று அனைத்துமே சரியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முறைப்படி பார்க்கலாம். அதாவது இந்த ஒரே ஒரு சாதத்தையும் ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்தால் போதுங்க. இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2026 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இருந்து தான் அமாவாசை திதியானது வரப்போகிறது. இதன் பிறகு ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது வரப்போகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கும்பராசி நேயர்களை, கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற ஜனவரி 18 அமாவாசைக்கு பிறகு திருப்பு முனை தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில இந்த தை மாதத்துல 4ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. மேலும் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார். 5ஆம் இடத்து குரு பகவான் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே சொத்து தொடர்பாக சில பிரச்சனைகள் இருக்கு, சொத்துக்கள்ல தகராறுகள் இருக்கு, சொத்து பிரச்சனையால பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டிய சொத்தானது கைக்கு வரல, அதன் மூலமாக நாங்கள் வழக்குகள் தொடர்ந்து இருக்கோம், இதனால வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பணமுமே செலவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸானது எப்போது தான் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரும், எப்போது என் கைக்கு சொத்துக்கள் சேரும் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களானது யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கும்பராசி நேயர்கள்? இப்போது உங்களுக்கு சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடைய அமைப்பானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் பந்தயங்களில் வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலேயுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது ஏற்படக்கூடிய வகையிலேயும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்க போகிறார். தற்போது வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார். இதன் மூலமாகவும் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இதனால செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்போது லாபங்களானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நேர காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்கள் எதை செய்ய நினைச்சாலுமே அதுல அவங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. அவங்க தொட்டது எல்லாமே ஜெயமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களால நல்ல ஆதாயமானது கிடைக்க போகிறது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பானது ஏற்பட போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களின் மூலமாக ஒரு சில உதவிகளானது கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது
இப்போது நண்பர்களின் மூலமாகவே தக்க சமயங்களில் ஒரு சில முக்கியமான உதவிகளானது கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சமுதாயத்தில் பெரிய உயர்ந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சந்திப்பும் அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்களே மனசளவில் உணர்ந்து கொள்ளக்கூடிய நேர காலமாகவும் இப்போது அமையக்கூடும். மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த அமாவாசை நாளன்று மறக்காம நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாவே அது இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக நம்முடைய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொண்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நாம பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. அதாவது சரியாக சொல்லணும்னா அமாவாசை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வைக்க வேண்டுங்க. காகத்திற்கு சாதம் வைப்பதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் சுத்தபத்தமாக எச்சுப்படாமல் சமைத்து வைப்பீங்களோ அதே போல தாங்க காகத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்க வேண்டும். சமைச்ச உணவுகளை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுடு சாதத்தை எடுத்து காகத்திற்கு அதில் கருப்பு எள்ளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து அதை நீங்கள் உருண்டையாக பிடித்து அதை நீங்கள் வாழை இலையில் காகத்திற்கு வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் வைக்க வேண்டுங்க. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து வச்சு வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வைத்துட்டு வரலாம். நீங்கள் வைத்த இந்த சாதத்தை ஒருவேளை காகமானது எடுக்காம விட்டுருச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களின் மீது கோபமானது இருக்கின்றது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்படிப்பட்ட கோபத்தை தவிர்த்து கொள்வதற்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து 3 வாரங்கள் சென்று நெய்விளக்கு தீபத்தை 3 நெய்விளக்கு தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தது இல்லையா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காம செஞ்சுடுங்க. அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் நம்ம ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைக்க போகிறோம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்ப்பதற்காக யமலோகத்திற்கு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ மீண்டும் அவங்களுடைய யமலோகத்திற்கு போகணும். அதாவது யமலோகத்திலிருந்து நம்மளை பார்ப்பதற்காக பூலோகம் வந்திருந்தாங்க. இப்போ பூலோகத்தில் இருந்து மீண்டும் யமலோகத்திற்கு இரவு நேரத்தில் பயணம் செய்யணும் இல்லையா, ஸோ அப்படி பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றி வைக்கின்றோம். பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே ரொம்பவே இருட்டான சூழலில் இருக்கக்கூடும் இல்லையா, ஸோ அதனால தான் இது போன்று நம்ம வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீபத்தையும் ஏற்றி வைக்கின்றோம். மேலும் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களானதாகவே அமைஞ்சிருக்குங்க. மாமனார் சொத்து, இடங்கள், கார், நகை போன்றவற்றை உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே மாமனார் தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கான ஒரு சொத்தை பார்த்தீங்கன்னா சரிசமமாக பிரித்து தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளானது இருந்திருக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த எளிமையான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களானது உங்களை வந்து சேரக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது. மாமனார் வகையில் சொத்து, இடங்கள், கார், நகை யோகமானது உண்டாக்க போகிறது. ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா கைக்கு ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுடைய கைக்கு இப்போது சாதகமாக கிடைக்க போகிறது. ராசியிலேயே குரு இருப்பதால தவறான தொடர்புகள், தவறான நண்பர்களுடைய சேர்க்கையானது தேவையில்லாத பழக்கத்தை ஏற்படுத்தி உண்டாக்கும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் வாழ்க்கையில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா முனைப்புடன் செய்தால் எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு சமைக்கும்போது நம்ம ரொம்பவே டல்லாக இருந்தோம் அப்படின்னா அன்றைய நாளுமே நம்ம சமைக்கக்கூடிய உணவுமே டல்லாக தான் இருக்கும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நம்ம புத்துணர்ச்சியோடு ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்னுமே அது நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்துலேயுமே நல்லதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10க்கு உடைய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தை மாதத்திற்கு பிறகு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா
அசாத்தியமான லாபங்களானது கிடைக்கப் போகிறது. தெய்வத்துடைய அருளானது முழுமையாக கிடைக்கப் போகிறது. தெய்வத்தினால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போவது கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் போன்றவை எல்லா கோவில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாங்க. அதாவது குபேர சம்பத்துக்கள் நிறைய கிடைக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கோவில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். மேலும் ராகுவை பொறுத்த வரைக்கும் திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் செல்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். வீட்டின் அருகில் உள்ள புற்று கோவில்களுக்கு செல்வது, புற்று கோவில்களுக்கு பால் வாங்கிட்டு போய் ஊற்றுவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதமானது உங்களுக்கு அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த தை மாதத்துடைய 4ஆம் தேதியில இருந்து, அதாவது சரியாக சொல்லணும்னா ஜனவரி 18 இந்த அமாவாசையில இருந்தே ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எனவே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் அதீதமான நன்மைகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.